கைஸ் வெல்கம் டு பனி ஃபேக்ஸ் ஐம் ஜியா. டுடே நம்ம சேனல்ல மாஃபியா கேம் பார்ட் 8 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. ஓகேவா? ஸோ இப்போ வாங்கடா டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த சவுண்ட் கேட்டதும் நீங்க அப்படியே ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே தலையில கையை வச்சுட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ அப்படியே ரெண்டு பசங்க வந்துட்டு ஏ இதோ பாருடா, யார் நீ? ஆ இங்க பாரு, யார் நீ? இப்போ இப்போ எதுக்கு இங்க வந்திருக்க? இவன் யாரு உனக்கு? யார் யார் நீ? அது மட்டும் சொல்லு, யார் நீ? இங்க பாரு, போலீஸ் கிட்ட. போலீஸா? போலீஸே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவன் யார் உனக்கு? இங்க பாரு, இவனை தயவு செஞ்சு விட்டுரு. ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட், ப்ளீஸ். ஐ பெக் யூ ப்ளீஸ். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவனை விட்டுரு. இதோ பாரு, பூமர் மாதிரி பேசாதடி. இங்கேருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட். இவனுங்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டா? நம்புற மாதிரி பேசுறாளா பாரு மச்சான். ப்ளீஸ் இங்க பாரு, நீ யாரா வேணா இரு ப்ளீஸ். இவனை எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ், விட்டுரு ப்ளீஸ். பாரு, இவனை கொல்றதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல, தூக்கிட்டு போய் நல்லா மொத்தலான்னு தான் வந்தோம். ஆனா கூட இருக்கிறதுனால என்ன மச்சான், காட்டு மச்சான், எங்க பாரு, எங்க வேலையிலலாம் இவனை குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவனை நினைக்க வைக்காத, சரியா? உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன் கூட நல்லபடியா சந்தோஷமா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தணும்னா எங்க விஷயத்துல இவன் மூக்க நுழைக்காம இருக்கணும், புரிஞ்சுதா? இவன் இப்போ மட்டை ஆயிட்டான், கூட்டு போய் நல்லா புரிய வைக்கல, நாங்க புரிய வைப்போம், புரிஞ்சுதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே மண்டையை ஆட்டிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த ரெண்டு பசங்களும் வந்துட்டு சரியான ஆளா இருக்கா மச்சான், சரிடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே போயிடுறாங்க. அப்ப நீங்க அப்படியே ஜிமின் பக்கத்துல உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஜிமினோட இடத்துல இருந்து ஐ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்தா நீங்க ஒரு மாதிரி ரொம்ப சேடா ஒரு கவுச்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. எங்க இருக்க நானு? என்னடி தலை இப்படி வலிக்குது? நேற்றுக்கு வந்து நேற்றுக்கு பீச்சில் ஏதோ ஏதோ பெருசா என்னாச்சு நேற்றுக்கு? ஜிமின் அங்கே ரெண்டு பேர் வந்தாங்களா? யாரடி? யார் வந்தது? அடான்னு சொல்லுவியா? ஜிமின் அவங்க வந்து எதுவும் சொல்லலை, அவனை எங்களோட விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாதுன்னு சொல்லி வைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாரா? ஐயோ, தயாங்குங்க. தயாங் இப்போதான் வெளியே போனாரு. இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தானா? ஆமாம் ஜிமின், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். என்னடி? என்ன விஷயம்? இல்லை, இந்த மாஃபியாலாம் வேணாம் ஜிமின். இங்கே பாரு ஆரா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதை பற்றி என்கிட்ட பேசாத. ஜிமின் நான் சொல்கிறத கேளு, கொஞ்சமாவது கேளு, 1% கேளு ப்ளீஸ். நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், உன் கூட எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை உடைச்சிடாத ப்ளீஸ். என் கூட நீ லைஃப் லாங் இருக்கணும். நான் இந்த மாடலிங்கை விட்டுறேன், நீ அதே மாதிரி மாஃபியாவை விட்டுற. நம்ம எங்கேயாவது போயிட்டு ஒரு சின்ன வீடு வாங்கி சந்தோஷமா இருக்கலாம் ஜிமின். நீ இவ்வளோ தூரம் சம்பாதிச்சதே போதும். நானும் ஏதாவது என்னோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிறேன். அப்படியே நம்மளோட ஃபேமிலியை நம்ம லீட் பண்ணிடலாம் ப்ளீஸ். இந்த மாஃபியா மட்டும் வேணாம், விட்டுரு ப்ளீஸ். ஆரா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதை பற்றி என்கிட்ட பேசாத. நீ எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு என்னோட மாஃபியா அதுவும் எனக்கு முக்கியம். ஜிமின் நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு. ஆரா, இதை பற்றி என்கிட்ட இனிமே பேசாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இப்படியே ஒரு 2 minutes ஆகுது. தயாங்க அப்படியே சடனாக ஓப்பன் பண்ணிட்டு வரான். மச்சான் எந்திரிச்சிடா டே. ஐயோ, கொஞ்சம் பயந்தே போயிட்டேன்டா. எப்படா இருக்கு? ஹெடேக் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லை மச்சான். யாருன்னு கண்டுபிடிச்சியா? இல்லைடா, தெரியல. நீயாவது ஏதாவது சொல்லலாம் இல்லடி? டேடி அவளை விட்டுரு, பாவண்டா. அவளே என்ன சுற்றி நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கா. டே தயா, என்னடா நீயும் இப்படி பேசிட்டு இருக்க? டே மச்சான் விட்டுடுறா, பாவண்டா. இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்தே அவள் ஒரு மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கா. ஷோ தயா, எனக்கு அவன் யாருன்னு தெரியணும். இப்போவே தெரிஞ்சு போட்டு தள்ளலைன்னா எனக்கு வர ஆத்திரத்துக்கு. டே இருறா, விட்டு தள்ளுறா. என்ன கண்டுபிடிக்காம விட்டுருவோமா? அந்த பீச்சு தானே, எவன்கிட்ட கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சொல்லுவான். சரிடா. அப்புறம் ஆரா, நீ கொஞ்ச நாள் பீஸாக எங்கேயாவது போய் இரு. இல்லை வேணாம், நான் கொஞ்ச நாள் ஜிமின் கூட லிவிங்கில் இருக்கேன்.
நீங்க வெளிய உள்ள பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆ ஆரா ஜிமின் எதுவும் பேசாத. இது என்னோட டிசிஷன். இத நேத்துக்கு நீயும் சொல்லிட்ட. நம்ம கொஞ்ச நாள் அப்படியே இருக்கலாம். தயாங் இங்க உள்ள பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கட்டும். ஏ அப்படியும் விட முடியாதுல்லடி. ஏ அவ சொல்றதும் கரெக்ட் தான். நீ கொஞ்ச நாள் வெளியே இரு. உன் மேல தான் எல்லாவனுங்களும் காண்டா இருக்கானுங்க. நான் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உன்னை கூப்பிடுறேன். சரியா? சரி மச்சான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வந்து ஜிமினை செக் பண்ணிட்டு, ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அது நீங்க வீட்டுக்கு போயே குடுத்தா போதும். டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அந்த பேமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஜிமினை கூட்டிட்டு வந்துடுறான். ஆரா நான் சிட்டிக்கு கொஞ்சம் வெளியே ஒரு பிளேஸ் வாங்கியிருக்கேன். அங்கதான் அந்த வீடு. ஸோ நீங்க 2 பேரும் அங்க போயிட்டு கொஞ்ச நாள் பீஸா இருந்துட்டு வாங்க. நான் எங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். சரி தேங்க்யூ. சரியா மச்சான். அப்புறம் மச்சான் நல்லா பார்த்துக்கோ. நீ சொல்லலைனாலும் நான் நல்லா பார்த்துப்பேன் மச்சான். பல பல விஷயம்லாம் பண்ணுவேன். கொஞ்சம் வந்து அப்படியே எனக்கும் சொல்லி கொடுத்தேன்னா சரியா போயிடும் மச்சான். இப்போ வந்து நான் ஏதாவது சொல்லி விட்டுருவேன். அதுக்கப்புறம் புரியுது. சரி மச்சான் பார்த்துக்கோ. சரிடா பாய் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே நீங்க 2 பேரும் கிளம்பிடுறீங்க. ஸோ இங்க வந்தா ஆல்ரெடி உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஜிமின் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, பின்னாடி பாரு பெருசா கார்டன் எவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிமினை பார்த்து பேசிட்டே இருக்கீங்க. பட் ஜிமின் அப்படியே டென்ஷனாவே நின்றுட்டு இருக்கான். அப்ப நீங்க அப்படியே ஜிமினை பேக்கப் பண்ணிட்டு, என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படியே நின்றுட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லு ஜிமின். ஆரா எனக்கு தயாங்க தனியா விட்டது என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடி. ஜிமின் அதெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற? தயாங்க எல்லா பிரச்சனையும் பார்த்து பாரு. உனக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு தெரியும்ல உனக்கு. தயாங்க உனக்கு ஈக்குவல் தானே? எனக்கு ஈக்குவல் தான் ஆரா. ஆனா நாங்க 2 பேரும் தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். இப்ப அவனை தனியா விட்டதுல எனக்கு ஒரு மாதிரி இருக்காரா. சரி நீ வந்து எதுக்கு இப்போ வந்துட்டு இவ்வளோ டென்ஷனா இருக்க? ப்ளீஸ் காம் ஆகு. ஏன் கூட இருக்க ஜிமின். நம்மளோட லைஃப் நம்ம தான் வாழணும். எதுக்காக இவ்வளோ டென்ஷனா இருக்க? இந்த மொமெண்ட்ல நம்ம இப்போ எவ்வளோ ஹாப்பியா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப நீ இப்ப என்னதான் சொல்ல வர? ஹாப்பியா இருப்போம். ஹாப்பியா? நீ பேசுறது சரியில்லை. நான் பேசுறது சரியில்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு பின்னாடியில போறீங்க. ஸோ அது டெரஸ் தானே, அது விட்டா அதுக்கப்புறம் உள்ளாடி வந்தா ரூம் தான். ஸோ அப்படியே நீங்க பின்னாடி போயிட்டு உங்களோட ஒவ்வொரு ஷார்ட் பட்டனா ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு ஒரு மாதிரி செட்யூஸ் லுக்ல பார்த்துட்டு பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, ஆரா வேணாம் ரொம்ப செட்யூஸ் பண்ற என்ன? அப்படியா செட்யூஸ் பண்றேனா? நீ பேட் பாய் ஜிமின் தானே, பேட் மாஃபியா தானே? நான் என்ன பண்றேன்னு கூடவா உன்னால கிஸ் பண்ண முடியல? ஆரா ரொம்ப பண்ணிட்டு இருக்க நீ. வா மொத்தமா எடுத்துக்கோ. வேணாம். வேணாம் எனக்கு வேணும். அந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க வால்ல இடிச்சு நின்றுட்டு உன் ஐப்ரோவை ரைஸ் பண்றீங்க. அப்போ ஜிமின் அப்படியே ஓடி வந்து உங்களை ஒரே ஹக்கு தான் ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் போதும் இருடி 2 மினிட்ஸ். ஜிமின் எனக்கு மூச்சு முட்டுது போதும். இதுக்கே வாடி, இதுக்கே பிரீத் வாங்குறியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக்க பிரேக் பண்ணிட்டு ஒரு செகண்ட் கூட விடல உங்களோட லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே அவனோட டங்கை இன்செர்ட் பண்ணி ஒரு மாதிரி பண்றான். உங்களுக்கு கிஸ் பேக் கூட பண்ண விடலை, அவ்வளோ ஸ்பீடா பண்றான். ஸோ நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவனோட பேக்கெட்டெல்லாம் பிடிச்சி பயங்கரமா அவனை ப்ளஷர் ஏற்றி பயங்கரமா நீங்களும் கிஸ் பண்றீங்க. இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் போகுது. ஸோ அப்படியே நீங்க 2 பேரும் கிஸை பிரேக் பண்றீங்க. உங்களால சுத்தமா முடியல, அப்படி மூச்சு வாங்குது 2 பேருக்கும். பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க இருந்துட்டு என்ன டாடி அதுக்குள்ளாடி முடிஞ்சிருச்சா? இவ்வளோதானே அவனோட ஸ்ட்ரென்த்து? என்ன நீ மறுபடியும் டெம்ட் ஏத்துற? அப்படியா? ரொம்ப ஆசையா இருந்துச்சுங்க. நீ எவ்வளோ ஸ்ட்ராங், எவ்வளோ பவர்ஃபுல்னு நான் பார்க்கணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு மாதிரி சொல்லவும் ஜிமினுக்கு இருந்த பொறுமை எல்லாம் போயிடுச்சு. அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி பெட்ல தூக்கி போடுறான். டாடியோட பவரை பார்க்கணும்ல நீ? யா நவ் ஃபீல் தட்
ப்ரெஷர் பேபி கால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல அப்படியே லைட் ஆகி பயங்கரமா கிஸ் பண்றான். நெக்கு அங்கங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கிஸ் பண்றான். அதே டைம்ல அவனோட ஹேண்ட் அங்கங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ரப் ஆகுது. ஸோ உங்களுக்கு சுத்தமா முடியல. அப்படியே பயங்கரமா மோன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மார்னிங் சவுண்டும் ஜிமின பயங்கரமா டெம்ட் ஏத்துது. என்னடி அவ்வளோதானா? அவ்வளோதானா? இல்ல ஐ நீட் தட். என்னடி சொல்ற? என்கிட்ட இல்லடி. பரவாயில்ல ஜிம்மு, என்ன இருந்தாலும் நீ என்னோடது. நீ பண்ண பிரச்சனை இல்லை. ஆர் யூ ஷுவர்? உனக்கு இது முழு விருப்பம் தானா? எனக்கு எனக்கு ஓகே தான் ஜிம்மன். நீ பண்ண நீ பண்ண நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயங்கரமா ப்ரீத் வாங்குறீங்க. ஸோ ஜிம்முன்னு அப்படியே ரொம்ப ஸ்பீடா பண்றான். உங்களால பெயின் சுத்தமா தாங்க முடியல. மீன் வலிக்குதா வலிக்குதா? அப்படிதாண்டி இருக்கும். என்னடி என்ன பிளட் எல்லாம் வருது? ஆமா. ஆர் யூ வர்ஜின்? ஆமா ஜிமின். என்ன என்ன நினைச்சா? சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலடி. நீ மாடலிங். எதுவும் பேசாத ஜிமின், எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க ஜிமினோட லிப்ஸை பைட் பண்ணி எடுக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு மேக் அவுட் செக்ஷன் பயங்கரமா போகுது. ஸோ 2 hours 5 rounds கிட்ட பண்ணியிருப்பான். அப்படியே பண்ணிட்டு ரொம்ப டயர்டா அவங்க பக்கத்துல படுத்திருக்கான். பேபி கேர்ள், உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூடி. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் நினச்சி கூட பார்க்கலடி இவ்வளவு ஃப்ரீடம் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ அட்வான்டேஜ் என்னோட டேடி என்கிட்ட எடுத்துப்பீங்கன்னு. நிஜமாவே உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா ஆரா? ஆமாம், எனக்கு என்னோட டேடியை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஒன்று தான் பிடிக்கும், உன்னோட பேஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. தட் மாஃபியா. ஆரா, மறுபடியும் அந்த டாபிக் எடுக்காத. சரி 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 மூட் ஆஃப் ஆகாத. நான் எடுக்கலை. தட்ஸ் மை கால். அப்புறம் என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும் டேடி, எல்லாமே பிடிக்கும். இஞ்சி பை இஞ்சா எல்லாமே பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் லைஃப் லாங் வேணும்னு ஆசைப்படுறேன் ஜிமின். லைஃப் லாங் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் உன் கூட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு லைஃப் லாங் வேணும். எனக்கு நிறைய ஆசை இருக்குது ஜிமின். லைஃப் பார்ட்னர் கூட அப்படியே ஜாலியாக ஒரே ஒரு பேபி. ஆசைக்கு இன்னும் எத்தனை வேணா பார்த்துக்கலாம், ஆனால் ஆசைக்கு ஒரு பேபி. அப்புறம் பெட்ஸ், குட்டி வீடு போதும், பெருசாலாம் வேணாம். எனக்கு ஒரு வேலை, என்னோட பார்ட்னருக்கு ஒரு வேலை. அதாவது உனக்கு வேலை இல்லைனாலும் கூட பிரச்சனை இல்லை, நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன். ஆனால் நீ எனக்கு லைஃப் லாங் வேணும் ஜிமின். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. சரி சரி, இப்போ எதுக்கு நீ மூட் ஆஃப் பண்ணுற மாதிரி பேசுகிற? என்ன நீ மூட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசையா உனக்கு? இல்லை, நம்ம இங்கே இருக்கிற எவ்வளோ நாளும் ஹாப்பியாக இருக்கலாம். அந்த ரியாலிட்டி அதெல்லாம் பார்க்க வேணாம். சிட்டிக்கு போகிற வரைக்குமாவது இங்கே ஹாப்பியாக இருப்போம், ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. ஸோ இப்படியே அந்த நைட்டு பாஸ் ஆகுது. இப்படியே ஒரு 3 weeks போகுதுடா. இப்போ தயாங்கிட்டேருந்து தான் கால் வருது. இத்தனை நாள் தயாங் கால் பண்ணியிருக்கவோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவோ அது எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டான். சொல்லியிருப்பான்ல, நான் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை நானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் தான் கால் பண்ணுறான். அப்போ ஜிமின் அப்படியே அட்டன் பண்ணிட்டு, ஹலோ தயாங், சொல்லுடா. மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்னடா 3 வாரமாக ஃபோனே பண்ணல, மச்சான் பக்கத்தில் இல்லைன்னு ஒரு இது கூட இல்லை பார்த்தியா? அப்படியெல்லாம் இல்லைடா, கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன், அவனுங்களெல்லாம் போட்டு தள்ளியாச்சு. நடா சொல்கிறேன், மொத்தமாக போட்டுட்டியா? கூண்டோட அழிச்சிட்டேன்டா. இப்போது நீங்கள் வந்தால் இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது, சரியா? சரி மச்சான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேல்ல, எல்லாம் முடிஞ்சிச்சுடா. நீ இங்கே வர்றது மட்டும்தான் பாக்கி. சரி மச்சான், அப்போது நான் அங்கே வந்துடுறேன். சரிடா மச்சான். அப்புறம் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். என்ன மச்சான், என்ன விஷயம்? இல்லை மச்சான், உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சு வந்ததுலேருந்து அதை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான். சரி, எல்லாத்தையும் அங்கே வந்து சொல்கிறேன். ஆரா கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கொஞ்சம் ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஆமாடா. சாராவும் சொல்லிச்சு, அவள் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கோ கால் கட் பண்ணுது.
அப்போ நீங்க அப்படியே டெரஸ்ல நின்னு காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது ஈவினிங் டைம் தான். ஸோ அப்படியே ஜிமின் உங்களோட பேக்கப் பண்ணிட்டு, "ஆ பொண்டாட்டி ம்மா! ஆ என்ன? என்னாச்சு?" என்னோட மச்சான் எல்லாத்தையும் முடிச்சுட்டான். முடிச்சுட்டாரா? ம். ஆ எல்லாத்தையும் முடிச்சுட்டான். ஆ அப்புறம் என்ன விஷயம் தெரியுமா? ம். என்ன? நாம நாளைக்கு மார்னிங்கே சிட்டிக்கு போறோம். ஓ! அப்படியா? ம். ஆமா. அப்புறம் உனக்கும் எனக்கும் மேரேஜ் தான். ஐ! சரி ஜிமின். எனக்கு இதுல ஓகே. நம்ம இப்பவே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். என்கேஜ்மெண்டா? ஏய்! நான் எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகலடி. ப்ரிப்பேர் ஆகலையா? உன்னோட கையில இருக்கிற ரிங் என் கையில போடு. இத நான் உன் கையில போடுறேன். ஐயா! இல்ல வேணாம். என்னோட சைஸ் உனக்கு பார்த்தா இத நீ புடி. இத நான் போட்டு விடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஜிமின் கையில இருக்கிற ரிங்க வாங்கி, ஏ என்கேஜ்மெண்ட் ஃபினிஷ். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே சிரிச்சுட்டு ஜிமினோட ஃபேஸ் பார்க்குறீங்க. அவன் லிட்டரலி ஹாப்பி டியர்ஸோட நின்னுட்டு இருக்கான். ஏ மாஃபியா! என்ன நீ இப்படி சொங்கி மாஃபியாவா இருக்க? நான் எவ்ளோ போல்டுன்னு நெனச்சேன். நெனச்சு கூட பார்க்கல ஆரா. இப்படி ஒரு பொண்ணு வருவா, கல்யாணம் பண்ணிப்பா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நெனச்சு பார்த்ததில்ல. நான் என் மச்சான் அப்படியே ஜாலியா இருந்துட்டு போயிருவோம்னு தான் நெனச்சேன். ஆனா லைஃபையே மாத்திட்டல்ல. ஒரு பொண்ணு வேற எல்லாமே மாறிடும் மிஸ்டர் மாஃபியா. ம். அது மட்டும் இல்ல. என்னோட செல்ல புருஷன் நீ. இன்னையிலேருந்து நீ என்னோட ப்ரீ ரெஜிஸ்டர்ட் புருஷன். நான் உன்னோட ப்ரீ ரெஜிஸ்டர்ட் பொண்டாட்டி. ம். ம். சரி. ஆ அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டும். உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. பெரிய சந்தோஷமா? என்ன? கொஞ்ச நாள் போட்டுமே. நானே சொல்றேன். ம். ம். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நீங்க சிட்டிக்கு கிளம்பிடுறீங்க. இப்படியே ஒரு 2 டேஸ் பாஸ் ஆகுது. ஒன் டே மார்னிங் நீங்க அப்படியே ஜிமினுக்கு கால் பண்றீங்க. என்ன ஃபுல் ரிங் அடிச்சு கட் ஆகுது. எங்க போயிட்டான்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெறைய வாட்டி கால் பண்றீங்க. பட் ஜிமின் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. என்ன ஆச்சு இவனுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நீங்க மொபைல ஆஃப் பண்ணி வச்சுர்றீங்க. உங்களுக்கு ரொம்ப மூட் ஆஃபா இருக்கு. ஏன்னா, எப்பவுமே உங்களோட கால வந்து அவன் இக்னோர் பண்ணவே மாட்டான். என்ன ஆச்சுன்னே தெரியலையே! சரி தயங்குக்கு கால் பண்ணி பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு தயங்குக்கும் கால் பண்ணி பார்க்குறீங்க. பட் தயங்கும் அட்டெண்ட் பண்ணல. அதே மாரி தான் ஃபுல் ரிங் அடிச்சு கட் ஆயிருது. என்ன இந்த 2 பசங்களும் கட் பண்ணவும் இல்ல, அட்டெண்ட் பண்ணவும் இல்ல. ஓ! டென்ஷன் ஆகுதே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாராக்கும் கால் பண்றீங்க. ஹலோ சாரா. ஆ சொல்லுவேன். என்ன விஷயம்? இல்ல சாரா, தயாங் ஜிமின் பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா? தயாங் ஜிமின் பாத்தியா? மார்னிங் கூட தயாங் கிட்ட பேசினேனே! எதுவும் அந்த மாரி எதுவும் சொல்லலையே! ஏய் இப்ப தாண்டி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஜிமினுக்கு கால் பண்ணேன். ஃபுல்லா ரிங் அடிச்சு கட் ஆயிருது. அப்புறம் தயாங்குக்கும் கால் பண்ணி பார்த்தேன். அங்கேயும் அதே மாரி தான். இப்போ நீ இப்படி சொல்ற? ஏய் எனக்கு சத்தியமா தெரியலப்பா. நான் இப்ப பண்ணல. என்ன ஏதாவது ப்ராப்ளமா? இல்லடி ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சிட்டிக்கு வந்து 2 டேஸ் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் ஒரு மாரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. அப்ப அவ இருந்துட்டு, "ஹேய் ஏதாவது ஒர்க் டென்ஷன்ல விட்டுருப்பாங்கப்பா. நீ வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத." "இல்ல சாரா, எனக்கு என்னமோ சரியா படல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே, செகண்ட் கால்ல தயாங் வரான். "ஆ சாரா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்றியா? தயாங் கால் பண்றான்." "ஆ சரி, நீ பேசிட்டு எனக்கு கால் பண்ணு." "ம் சரி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாராவோட கால கட் பண்ணிட்டு தயாங்குக்கு கால் பண்றீங்க. ஆ ஹலோ அரா? ஆ சொல்லு தயாங். என்ன விஷயம்? ஏன் ஜிமின் கால் அட்டெண்ட் பண்ணல? ஸ்டார்ட்டிங்ல நான் கால் பண்ணும்போது நீயும் அட்டெண்ட் பண்ணல. என்னாச்சு? இல்ல அது வந்து தயாங் என்னவா இருந்தாலும் சொல்லு. இல்ல ஆரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்த விஷயத்த சொல்றான். உங்களுக்கு ஐஸ் எல்லாம் அப்படியே வைட் ஆகுது. ஒரு மாரி ரொம்ப பயமா இருக்கு. ஸோ ஓகேடா. இதோட இந்த பார்ட்ட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகேவா? பாய்.